குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலாக லாஸ்ட்டு ஒரு 10 ப்ராப்ளம் போட்டிருப்போம் சரிங்களா. அதோட கண்டினியூஷன் பாருங்கள். 11th கொஸ்டின்ஸ் வந்து டீங்கிறது என்னென்னா P2 டு P1. ஆக்சுவலாக P2ன்னு அர்த்தம் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 சரிங்களா. P1னா பாலினாமியல் ஆஃப் டிகிரி செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1 சரிங்களா. இப்போ இதோட டைமென்ஷன் 3 வரும், டைமென்ஷன் 2 வரும் சரிங்களா. ரைட். இப்போ பீட்டா ஒன்றுங்கிறது இதோட பேசிஸ் கொடுத்தாச்சு, பீட்டா டூங்கிறது இதோட பேசிஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட மேட்ரிக்ஸ் ஆஃப் டி கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு இது கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா 1 டு பீட்டா 2 கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா. ரைட். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்ச வேலையும் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம்னா கோடொமைனில் உள்ள ஒரு ஜென்ரல் எலமெண்ட் எடுத்துருவோம். ஓகேவா. அப்புறம் கோடொமைனோட டைமென்ஷன் பார்ப்போம். டைமென்ஷன் 2னா 2 ஸ்கேலரை எடுத்துப்போம். இப்போ இதை வந்து இதோட லீனியர் காம்பினேஷனாக எழுதிக்கலாம் சரிங்களா. இதை வந்து இதோட லீனியர் காம்பினேஷனை எழுதிட்டு இந்த ஆல்ஃபா பீட்டாவை கண்டுபிடிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ ஆல்ஃபா பீட்டாவை கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ஆல்ஃபாங்கிறது எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா B - ஏன்னு கிடச்சிருக்கு, பீட்டாங்கிறது ஏன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டாவை நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ டொமைனோட இமேஜ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. டொமைன் வந்து இதை நான் 1xx² இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த எலமெண்ட்டை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் பேசிஸ் எலமெண்ட்டை நான் எழுதணும் சரிங்களா. கோடொமைனோட பேசிஸ் எலமெண்ட் எழுதணும். ஸோ இப்படி எழுதிட்டேன் சரிங்களா. எழுதிட்டா இந்த மாதிரி கிடச்சிருமா. ஆக்சுவலாக இது எப்படி எழுதியிருப்போம்னா இந்த 0ன்னு வந்துருக்கா, 0னா அர்த்தம் இப்படி எழுதி 0வை 0x+0ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. 1 வந்து 0x+1 எழுதிக்கிறேன். அதாவது ஏ வந்து என்னது இது எழுதியிருக்கும் போகிறோம். ஏங்கிறது 0, பிங்கிறது 0, ஏங்கிறது 0, பிங்கிறது 1, ஏங்கிறது 2, 0, பிங்கிறது 0ன்னு இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம் சரியா. பை 1ல் அப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும் 0 - 0 0 0 × 1 வந்துடும். 1 + x தான் பேசிஸ் எலமெண்ட் ரைட்டா. 1 + x இங்கே 0ன்னு வந்துடுமா. அதே மாதிரி ஏக்கு 0, பிக்கு 1 கொடுக்குறேன். அப்போ 1 - 0 1 வந்துடும். ஏக்கு 0 கொடுக்கும்போது 0ன்னு ஆயிரும். அடுத்து ஏக்கு 2, பிக்கு 0 கொடுக்குறேன். அப்போ 2 வந்துடும். ஏக்கு 2 கொடுக்குறேன் சரிங்களா. ஏக்கு 2 கொடுக்குறேன். ஓகே. ஆக்சுவலாக ஏக்கு 2 கொடுக்குறேன், பிக்கு வந்து நான் 0 கொடுக்குறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள். 0 - 2 வந்து -2ன்னு வந்துடும். ஓகேவா. இப்படி கரெக்டானு பாருங்கள். -2 + 2 கேன்சல் ஆயிரும். 2x கரெக்டு. ஸோ அப்போ இந்த ஸ்கேலர்லாம் அப்படியே என்ன செஞ்சிடறேன், ஒரு மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அதாவது இந்த ரோ ஃபுல்லாக காலமாக மாற்றி எழுதியிருப்போம். 0 0 1 0 -2 இதுதான் இதோட மேட்ரிக்ஸ் ஆஃப் டி வந்து இவ்வளோ தான் சரிங்களா. ஓகே. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சரிங்களா. சில இந்த ஸ்பேஸ் ஒரு முக்கியமான பாலினாமியல் ஃபேஸ் முக்கியமானது. பாலினாமியல் ஃபேஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒன்று டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் இருப்பார், இல்லைன்னா இன்டெக்ரல் ஆப்ரேட்டர் இருப்பார். ரைட்டுங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் இது வரைக்கும் பேசிஸ் வந்து இப்படி பண்ணியிருப்போம், ஸ்டாண்டர்ட் பேசிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது ஸ்டாண்டர்ட் பேசிஸ், இது நான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். P3ங்கிறது செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி லெஸ் than ஆர் ஈக்குவல் 3. ஓகேவா. ரைட். இப்போ நான் இது அவங்க கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க சரிங்க. இது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ரெண்டுக்குமே என்னது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தான் சரிங்களா. ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தான் ரெண்டு டொமைன் ஸ்பேஸ்க்கும் கோடொமைன் ஸ்பேஸ்க்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா வழக்கம் போல் எழுதுறது தானே. ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் ஒன்னோட இமேஜ் கண்டுபிடிக்கலாமா. ஒன்னோட இமேஜ் என்ன வரும். நீங்கள் ஆக்சுவலாக T(1) ஒன்றுன்னு அர்த்தம் பாருங்கள். T(1) வந்து என்ன பண்ணிக்கலாம், லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் எலமெண்ட்டாக எழுத முடியுதான் பாருங்கள். T(1) அர்த்தம்னா ஆல்ஃபா நாட்டு வந்து 1. ஓகேவா. அதாவது கொடுத்துட்டாங்க ஆல்ஃபா நாட்டு வந்து 1, மற்ற எல்லாம் 0. அப்போ என்ன ஆயிரும், இது 1, மற்றது 0 0 0ன்னு எழுதிட்டேன். கரெக்டுங்களா. அடுத்து T(x)ன்னு எழுதுங்க. எக்ஸ்னு அர்த்தம். ஆக்சுவலாக இதுக்கு என்னங்க அர்த்தம், ஆல்ஃபா நாட்டு 1, மற்ற ஸ்கேலர்லாம் 0ன்னு அர்த்தம். ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3லாம் 0ன்னு அர்த்தம். இது அப்படி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா. அதே மாதிரி எக்ஸ்னு அர்த்தம், ஆல்ஃபா நாட்டு வந்து ஆல்ஃபா 1 மட்டும் 1ன்னு வரும், மற்றதெல்லாம் 0 வரும். ஆல்ஃபா நாட்டு ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3லாம் 0ன்னு வந்திருக்கும். இதில் அப்படியே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா நாட்டுக்கு 0, ஆல்ஃபா 1க்கு 0, ஆல்ஃபா 2க்கு மட்டும் நான் 1 கொடுத்துருப்பேன், ஆல்ஃபா 3க்கு 0 கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி கிடச்சிருச்சு சரிங்களா. இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா
இந்த எலமெண்ட்டை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் எலமெண்ட்டை எழுதியாச்சுன்னா நமக்கு முடிஞ்சது. ஓகே ரைட். அப்போது டிஎஃப் ஒன்று எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒன்று தான் கிடச்சிருக்கு. ஃபைனல் ஆன்சர் ஒன்று கிடச்சிருக்கு. டிஎஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கிடச்சிருக்கு. டிஎஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்லாம் போட்டிருக்கேன் ரைட்டுங்களா. அதேமாதிரி ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் போட்டிருக்கேன். என்ன பண்ணல, இந்த எலமெண்ட்டை வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸாக எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் என்னது அப்படியே ஒரு மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். அவ்வளோ 1 0 0 0 அதை காலமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். இந்த செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலமாக, தேர்ட் ரோ வந்து தேர்டு காலமாக, ஃபோர்த் ரோவை ஃபோர்த்து காலமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சா எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். சரிங்களா. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா டிட்டர்மினன்ட் டி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஆக்சுவலாக இது ஒரு 4x4 மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேவா. இப்போ நம்ம இதை என்ன இது ஆல்ரெடி நம்ம இதில் பற்றி வீடியோஸ் நிறையா போட்டிருப்போம். என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போட்டிருக்கேன் வீடியோஸ் இதில் ரைட்டுங்களா. ஸோ ஹையர் ஆர்டர் மேட்ரிக்ஸ் எப்படி டிட்டர்மினன்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு. ஓகேவா. ஆக்சுவலாக என்னென்னா இந்த பிளாக் மாதிரி ரெடி பண்ணுவோம். பிளாக் மாதிரி ரெடி பண்ணிட்டு இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். ஓகே. இது 4 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வரும். இது 0 மேட்ரிக்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஆக்சுவலாக இது 0 மேட்ரிக்ஸாக தானே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. அப்போது இதோட இந்த ஹோல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் இது இதோட டிட்டர்மெண்ட் இதோட டிட்டர்மெண்ட். சரிங்களா. அதான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட டிட்டர்மெண்ட்டும் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் சேமாக இருக்கும். அதை எழுதியிருக்கேன். சரிங்களா. இது எப்படி எழுதியிருக்கேன்னா இதோட டிட்டர்மெண்ட்டு. சரிங்களா. இதோட டிட்டர்மெண்ட்டு 1 × 1 1ன்னு வரும். இதோட டிட்டர்மெண்ட்டு. சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா இது ஏன்னு எடுத்துக்குமா, டெட் ஏன்னு எடுத்துக்கிறேன். டெட் ஏ இன்ட்டு டெட் சி. ஓகேவா. சி ஏங்கிற மேட்ரிக்ஸ், சிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்தேன். ரைட்டுங்களா. இதுதான் இதோட இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வேல்யூ. ட்ரேஸ் கேட்டாங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிடுவேன். ட்ரேஸ் கேட்டாங்கன்னா 4ன்னு வந்துடும். ஓகேவா. ரைட். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த பாலினாமியல் அதே தான், P3 to P3. ஸோ பாலினாமியல் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேசிஸ் மாறுது. இங்கே ரெண்டுக்குமே டொமைன் கோடமைனுக்கு சேம் பேசிஸ், பட் நாட் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஓகேவா. அப்போ வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்னா இதோட இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். இதோட இமேஜ்லாம் கண்டுபிடிக்கிறேன். ஓகே. யூஸிங் திஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த எலமெண்ட்டை வந்து லீனியர் காம்பினேஷனாக பேசிஸ் எலமெண்ட்ஸாக நான் எழுதுவேன். கரெக்டுங்களா. ஸோ அதை வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது 1ன்னு வந்துருச்சு. இங்கே இது எப்படின்னு தெரியுதுங்களா. ஆல்ஃபா நாட்டுக்கு மட்டும் 1 கொடுப்பேன். மற்ற இந்த ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 3க்கு 0 கொடுத்துருவேன். ரைட்டுங்களா. இது எப்படின்னா ஆல்ஃபா நாட்டுக்கு 1 கொடுத்துருவேன், ஆல்ஃபா 1க்கு 1 கொடுத்துருவேன், ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3க்கு 0 கொடுத்துருவேன். இந்த இடத்துல கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கிடச்சி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டுன்னா 1 கிடச்சிருக்கு, அடுத்து x + 2 கிடச்சிருக்கு, அடுத்து x² + 2x + 2 கிடச்சிருக்கு, அடுத்து x³ + 3x² + 3x + 2 கிடச்சிருக்கு. ஓகேவா. ரைட். இப்போ என்ன பண்ணால் இதை அப்படியே எழுதியிருக்கேன். சரிங்களா. 1 எப்படி எழுதலாம், இந்த இதை எப்படி எழுதலாம்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் எலமெண்ட். அப்போ 1 × இப்படி எழுதிக்கலாம். 1 × 1 மற்றதெல்லாம் 0ன்னு போட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா. அடுத்து என்ன கிடச்சிருக்குன்னா x + 2 கிடச்சிருக்கு. x + 2 கிடச்சா என்ன பண்ணுவேன்னா x + 2 வரணுமா, அப்போ இந்த இடத்துல 1 போட்டுக்குவேன். ஓகேவா. x + 2 1 போட்டேன்னா இந்த இடத்துல ஒரு 1 போட்டேன்னா எனக்கு ஆல்ரெடி x + 2 வந்துடும். மற்றதெல்லாம் 0ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து பாருங்கள். அடுத்து என்னது x² + 2x + 2. அப்போது இந்த இடத்துல வந்து 1 போட்டுக்கிறேன். அப்போது x² வந்துருச்சா, 2x வரும். அப்போ இந்த இடத்துல 2 போட்டுக்குவேன். சரிங்களா. அப்போ வந்துருச்சா பாருங்கள். x² 2x + 2 இங்கே ஒரு 2 4 வந்துடும். ஆக்சுவலாக x² வந்துருச்சு, 2x வந்துருச்சு, 2 + 1 3 3 -1 இந்த இடத்துல போட்டுக்கலாம். 3 3 - 1 2. கரெக்டாக. ஸோ எழுதியிருக்கேன். ரைட்டா. கரெக்டாக. அதே மாதிரி 1 + x², இதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறேன். x³ இது என்னது, இங்கே 3x² வருது, அதனால இந்த இடத்துல 3 சேர்த்துக்கிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா. இது நம்ம ஈஸியான அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் இதை பார்த்துக்கலாம். சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். x² இருக்கா, அப்போ x²க்கு முன்னாடி 1 போட்டுக்கணும். 1 போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இங்கே x³ முன்னாடி 1 போட்டுக்கோங்க, x²க்கு முன்னாடி 3 போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான். அடுத்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின். ஆக்சுவலாக அது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேவா. அந்த ஹாஃப்மேன் புக்கிலலாம் இந்த கொஷின் இருக்குது. நம்ம எஸ்டெயின் சார் புக்கில் இந்த கொஷின் இருக்குது. முக்கியமானது. சரிங்களா. ஆக்சுவலாக விங்கிறது செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ். மேட்ரிசஸ் என்ட்ரிஸ்லாம் ரியல் நம்பர்ஸ். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு ஆர். ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வியிலேருந்து விக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்குறாங்க. டி ஆஃப் ஏ வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏபி மைனஸ் பிஏ. ஓகே. பிங்கிறது ஃபிக்ஸ்டு. என்ன இஸ் ஃபிக்ஸ்டு. ஓகே. பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா. ரைட். இப்போ இதுக்கு நல்லிட்டி ரேங்க் ஆஃப் டீலாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஆக்சுவலாக அது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வந்துடும். ஸோ கர்வ் டி கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஏ பிலாங்ஸ் டு வி, டி ஆஃப் ஏ ஜீரோ, டி ஆஃப் ஏ ஜீரோன்னு அர்த்தம் ஏபிசி ஈக்குவல் பிஏ வந்துடும். ஓகேவா? இப்போ ஏங்கிறது 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு பி கொடுத்துட்டாங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஏ வந்து ஏபிசிடின்னு எடுத்துகிட்டேன், பி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் இந்த 2 ஈக்குவேஷனை அப்படியே சால்வ் பண்ணுறேன், அவ்வளோதான் கிடச்சிருக்கு. சரிங்களா? 2 ஈக்குவேஷன் இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஈக்குவேட் பண்ண என்ன கிடச்சிருன்னா சி வேல்யூ 0ன்னு ஆயிரும். ஓகேவா? சி 0ன்னு ஆயிரும். அதே மாதிரி டியும் 0ன்னு ஆயிரும். சாரி, டி வந்து டியாகவே இருக்கும், டி எதுவும் வராது. ரைட்டுங்களா? சி 0 ஆயிரும். அடுத்து இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடச்சிருச்சுன்னா ஏ வந்து மைனஸ் பி ப்ளஸ் டின்னு வந்துடும். அப்போ சி மட்டும் 0 ஆகும், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும், அவ்வளோதான். ஸோ சி வந்து 0ன்னு போட்டேன், டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், பியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏக்கு பதில் இதோட லீனியர் பி மைனஸ் பி ப்ளஸ் டின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட டைமென்ஷன் நமக்கு தெரியும், 2ன்னு தெரியும். ஸோ டைமென்ஷன் 2ன்னு தெரியும் பை ரேங்னலிட்டி தியரம். டைமென்ஷன் ஆர் ஆஃப் டிங்கிறது இதோட டைமென்ஷன் மைனஸ் இதோட டைமென்ஷன். அப்போ 4, இதோட டைமென்ஷன் 4ன்னு தெரியும். 4 மைனஸ் 2 வந்து 2. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் என்னன்னா அதே மாதிரி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஆர் பவர் என் பார்த்தாச்சு, R2 to R2, R3 to R3, R2 to R3 பார்த்தாச்சு. அடுத்து பாலினாமியல் ஸ்பேஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்க்க போகிறதெல்லாம் மேட்ரிக்ஸ் ஸ்பேசஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின், ஈஸியான கொஷின்ஸ். பாருங்கள் என்னென்ட்டு. ஸோ டீங்கிறது விலேருந்து விக்கு போகக்கூடிய ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? 2x2 மேட்ரிசஸ், என்ட்ரிஸ்லாம் ஆராக இருக்குது, இது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்ட் ஆர். ஸோ இந்த மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, இதுவும் மேட்ரிக்ஸ், இது மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் பேசிஸ் நமக்கு தெரியும்ல, இதுதான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஓகேவா? ஸோ எடுக்கிறோம், இதோட இமேஜ் நான் கண்டுபிடிக்கணும், இது வந்துருச்சு. ஸோ இதை என்ன லீனியர் காம்பினேஷனாக பேசிஸ் எலமெண்ட்ஸாக எழுதிடலாம். இது ஈஸி தான், இது இப்படி எழுதிடுறோம். சரிங்களா? இப்படி எழுதிட்டு எழுதலாம். ஆனால் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னால நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 0 0 0. இந்த ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலம் எடுத்துருப்பேன், செகண்ட் ரோவை செகண்ட் காலம், தேர்ட் ரோவை இப்படி எடுத்துட்டேன்னா எனக்கு என்னது மேட்ரிக்ஸ் ஆஃப் டி கிடச்சிடும். ஓகேவா? இந்த கொஸ்டினில் ஈஸி தான். பட் இந்த ஆக்சுவலாக இது பாருங்கள், இது முக்கியமானது. இந்த 1,0 0,0ன்னு அர்த்தம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸ் பொசிஷன் 0 ஆகும், மற்றதெல்லாம் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிரும். ஃபஸ்ட் பொசிஷன் 0, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும் 0, மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கணும், 0 அப்படியே எழுதிக்கிறோம். ரைட்டுங்களா? அடுத்து இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வந்து செட் ஆஃப் ஆல் 2x3 மேட்ரிசஸ். ஓகேவா? என்ட்ரிஸ்லாம் ரியல் நம்பர்ஸ் ஓவர் த ஃபீல்ட் ஆர், இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இதை பார்த்துக்கோங்க, இது இந்த மேட்ரிக்ஸ் தான் முக்கியமானது. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா x1 x2 x3 இப்படி இருக்கா. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஆக்சுவலாக சரி, இப்போ டிட்டர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் தானே, மேட்ரிக்ஸை வந்து ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி அப்படியே இதை நான் என்ன பண்ணுவேன்னா இது R⁴ உள்ள எலமெண்ட்டை நான் பார்ப்பேன். ஸோ R⁴ உள்ள எலமெண்ட்டை நான் என்னால் பார்க்க முடியும். சரிங்களா? சரிதானே? இப்போது ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து n x nன்னு வச்சுக்கோங்க. ஸோ m x n வச்சுக்கோங்க. m x nன்னா இதை நான் என்ன பண்ணலாம், இஸ் ஐசோமார்பிக் டு R⁴m x n நான் என்னால் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நான் அதை பார்த்துக்கிறேன். மேட்ரிக்ஸ் எழுதுனா கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ x1 x2 x3 x4 இப்படி எழுதிட்டு அதே மாதிரி இப்படி எழுதிட்டேன். ஸோ இப்போ நமக்கு ஈஸியாக வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் R⁴ to R⁴ போகக்கூடிய லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும். இப்போ நமக்கு என்ன பேசிஸ் எலமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, வழக்கம் போல் நம்ம எழுதுறது தான். சரிங்களா? இது பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப சிறுசாக எழுதியிருப்பேன். ஸோ T1 ஆக்சுவலாக இந்த எலமெண்டோட இமேஜ், இந்த எலமெண்ட் இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக இதை வச்சு நம்ம எழுதிடுறோம். இமேஜ் வந்து இதை வச்சு எழுதிடுறோம். இதை வச்சு நம்ம எழுதிட்டு இதை வந்து என்னது இது லீனியர் காம்பினேஷன் பேசிஸ் எலமெண்ட்ஸாக எழுதிடலாம். இது சிம்பிளாக வந்துடும். சரிங்களா? எழுதிட்டு இந்த இதெல்லாம் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்கேலர்லாம் ஃபுல்லாக என்னது ஸ்கேலராக வச்சு நம்ம சில ஒரு மேட்ரிக்ஸ் ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகே, மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிட்டர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டிட்டர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு பிளாக் ஃபார்மெட்டில் வந்து மாற்றுவேன். சரிங்களா? இந்த மாதிரி நான் மாற்றிட்டு இந்த மேட்ரிக்ஸை வந்து என்ன பண்ணுவேன்னா 0 மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஹோல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட்டுக்கு இந்த 2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட்டோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறேன். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த 0ன்னு மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவேன் பாருங்கள். ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், R6 R1 R2 R3 R4 R5 R6 R1 ஆக்சுவலாக நான் இங்கே இந்த கம்ப்ளீட்டாக 0 ஆகணும். அப்போது R1ல் கம்ப்ளீட்டாக 0 இருக்கா, இந்த ரோவை நான் இங்கே கொண்டு வந்துருக்கேன். ரைட்டுங்களா? இதை அங்கே கொண்டு போயாச்சு. அது ஃபஸ்ட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்.
அடுத்து கம்ப்ளீட்டாக எங்கே 0 இருக்கா இதை நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். இங்கே இது ஆல்ரெடி 0 வந்துச்சா 3 zeros இருக்கா. இப்போ இந்த இதை நான் இங்கே மாற்றிக்கிறேன். மாற்றியாச்சுன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக இங்கே 0ன்னு வந்துடும். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக எலமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் என்னது மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வந்து மாறாது. சரிங்களா. ஓகே, அப்போது இது 0 மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. அப்போது இந்த ஹோல் மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் இதோட டிட்டர்மெண்ட் இன்ட்டு இதோட டிட்டர்மெண்ட். ஓகேவா. ஸோ இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ டிட்டர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து 1ன்னு வரும், இதுக்கு வந்து -1 வருது. ஸோ ரிசல்ட் வந்து -1. ஓகேவா. ட்ரேஸ் கேட்டாங்கன்னா என்ன வரும் பாருங்கள். ட்ரேஸ் கேட்டாங்கன்னா 1, ட்ரேஸ் கேட்டாங்கன்னா 1. ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. ஓகேவா. இதுதான். ஸோ இந்த மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் r⁴m×n பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா. இதே நீங்கள் அதேமாதிரி கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஏபிசிடி வந்து என்ன பண்ணலாம். ஸோ இது வந்து r⁴4லேருந்து r⁴4 போகக்கூடிய ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டீங்கிறது செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ்லேருந்து 2x2 மேட்ரிசஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் T(A) இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. இது ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் T கேட்டிருக்காங்க. பீட்டாங்கிறது ஸ்டாண்டர்ட் பேசிஸ், ரெண்டுக்குமே சேம் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ன்னு எடுத்துக்கலாம். டொமைன் கோடொமைன் ரெண்டுக்குமே சேம் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஓகேவா. இப்போ நான் ஏங்கிறது என்ன, ஓகே ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஏ வந்து XYZWன்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாமா. ஸோ ஆக்சுவலாக ஏ வச்சு தான் எழுதுகிறோம். இப்போ 2 இன்ட்டு இது ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே போட்டுட்டு இதை இந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு மாற்றியாச்சுன்னா எனக்கு அடுத்து எனக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அப்போது பேசிஸ் எலமெண்ட்டுக்கு இமேஜ் கண்டுபிடி 1001 இதோருக்கு இமேஜ்லாம் கண்டுபிடிக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். இதை என்ன செய்யலாம், லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட்ஸாக நான் எழுதிக்கிறேன். ஸோ எழுதிட்டு இந்த ஸ்கேலர்லாம் என்ன செஞ்சுருவேன், ஸ்கேலரை வச்சு நான் மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஏங்கிறது வந்து இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா. நீங்கள் இப்படி எடுத்தாலும் சரி தான், நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். டீங்கிறது r⁴4லேருந்து r⁴4க்கு போகக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு T(r⁴4) வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா XYZW இங்கே என்ன எடுப்பீங்கன்னா 5x 2y 3z 2z 3y 5w இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஒன்று தான், சேம் தான். சரிங்களா. ஸோ ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் சேம் தான். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.